ஒருவேளை இது சீமான் அவர்களை வீழ்த்துறதுக்காக செய்யப்பட்ட சூழ்ச்சியோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு. என்டிகே சப்போர்ட்டர்ஸ் இந்த வீடியோ வந்து மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க. என்னன்னா, எங்க நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில வந்து போட்டியிடுறாரு. எங்களோட சின்னம் என்னன்னா, ஏழு கலப்பை ஏந்திய விவசாயி சின்னம். சரிங்களா? இப்போ அதே காரைக்குடி தொகுதியில இந்திய குடியரசு கட்சி சார்பா கருப்பையா அப்படிங்கிறவரு கரும்பு விவசாயி சின்னத்துல வந்து போட்டியிடுறாரு. இப்போ என்னன்னா, இந்த கரும்பு விவசாயி சின்னம் இருக்குல்ல, இது எங்க நாம் தமிழர் கட்சியோட பழைய சின்னம். இப்ப வந்து ஏழு கலப்பை சின்னம். இது வந்து எலெக்ஷன் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்ட சின்னம். இதுல வந்து போட்டியிடுறோம். அப்போ இதையே ஞாபகத்துல வச்சுட்டு வந்து விவசாயி சின்னமா இந்த கரும்பு விவசாயி இருக்கு, இந்த ஏர் கலப்பை விவசாயி இருக்கு, இது ரெண்டுல எது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி ஒருவேளை மாத்தி ஒரு 1000 ஓட்டு கிட்டக்க இந்த கரும்பு விவசாயிக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு லாஸ் தானே. நீங்க நினைக்கலாம் 1000 ஓட்டு தானே அப்படின்னு. 1000 ஓட்டு, 100 ஓட்டு, 50 ஓட்டு இப்படின்னு இந்த வித்தியாசத்துல ஜெயிச்ச கான்ஸ்டிடுவன்சி எல்லாம் இருக்கு. ஏன் நீங்க கமலாசன் ஐயாவை எடுத்துக்கோங்களேன், அவர் வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க கிட்ட வெறும் 1000 சீட்டு வித்தியாசத்துல தான் வந்து தோத்து போனார். இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, கிட்டத்தட்ட வந்து ஒரே சின்ன கிட்டக்க நிக்க வைக்கிறது, இந்த மாதிரி ஒரே பேர்ல நிக்க வச்ச வரலாறுலாம் இருக்கு. ரொம்ப இல்ல, 2024 வந்து ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில வந்து பன்னீர்செல்வம் அவருக்கு வந்து போட்டியா 20 சுயேட்சை கேண்டிடேட்ஸ், அவங்க பேரு எல்லாருமே வந்து பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் அப்படிதான் இருந்தாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு அரசியல புதுசு இல்லை. ஆனாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் உழைப்பு குட்டி இருக்கோமே, இப்படி வந்து பண்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது மன வருத்தமா இருக்கு. காரைக்குடி மக்கள் இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் போட்டியிடுற சின்னம் வந்து ஏழு கலப்பை ஏந்திய விவசாயி சின்னம். இந்த விவசாயி வந்து கொஞ்சம் சைட்ல நிப்பாரு, ஏழு கலப்பை இருக்கும். இவரோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீமான் அவர்கள் ஃபேஸ் மாதிரி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் நம்ம சின்னம், விவசாயி.